வணக்கம் தோழா, நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் அலோன் அண்ட் லோன்லினஸ். அந்த தனியா இருக்கிறது, தனிமையில இருக்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன? அண்ட் அந்த லோன்லினஸ்ங்கிற ஃபீல்லேருந்து எப்படி வெளிய வருது? அத எப்படி அவாய்ட் பண்றது? அத எப்படி ஹேண்டில் பண்றதாங்க இந்த இதில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? எந்த டைம்ல யூஸ் பண்றோம்னே தெரியாம, ஐ அம் ஃபீலிங் சோ அலோன், எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்குன்னு சொல்லி முடிச்சுடுறோம். ஆனா அந்த வார்த்தைக்கு 2 பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. தனியா இருக்கிறதுக்கும், தனிமையில இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அலோனுங்கிற வார்த்தை எப்ப தெரியுமா? நீங்க தனியா இருந்தாலும் நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. பரவால்ல, நீங்க நீங்களா இருப்பீங்க. உங்க கூட நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். லோன்லிங்கிற வார்த்தை எப்படி வரும் தெரியுமா? தனியா இருக்கிறது பேரு லோன்லி இல்ல. நீங்க ஒரு குரூப்பா ஒரு 10 பேர் கூட இருக்கும்போது கூட, எனக்குன்னு யாருமே இல்ல. நான் தனியா இருக்கேன். நான் பேசுறது யாருக்குமே கேட்கல. என் மனசுக்கு மட்டும் தான் கேட்குது. என் கூட பேச யாருமே இல்ல. ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல. அந்த இடத்த விட்டு ஓடுனா போதுங்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். அது நம்மளுக்கான இடம் இல்லன்னு தோணும். அததாங்க லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்காக குரூப்பா ஒரு 10 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உட்காந்துருக்கும்போது எனக்கு அப்படி தோணுதுன்னா, அது லோன்லினஸ் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு பீப்பிள், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க எல்லாரும் குரூப்பா உட்காந்துருக்கும்போது, சடனா நமக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சுரும். எனக்குன்னு யாருமே இல்ல. நான் தனியா இருக்கேன். இங்கேருந்து ஓடுனா போதும். எனக்கு இங்க இருக்க முடியல. என்னால மூச்சு விட முடியல. அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். நான் புலம்புறது யாருக்குமே கேட்கல. என்னோட வேர்ட்ஸ யாருமே வேல்யூ பண்ணல. அந்த மாதிரிலாம் மனசு தோணும்போது, அத தாங்க லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுலேருந்து எப்படி வெளிய வரலான்னு தான் இங்க நான் சொல்லப் போறேன். அலோனா இருக்கிறத பத்தி நான் சொல்ல வரல. ஏன்னா அலோனா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என் கூட நான் இருக்கிறது, என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, எனக்கு பிடிச்ச விஷயம் பண்றது, அது வேற. நான் இப்ப பேசப் போறது முழுக்க முழுக்க லோன்லினஸ் பத்தி மட்டும் தான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், லோன்லினஸ்ங்கிறது சடனா வர ஒரு ஃபீல் இல்லைங்க. அது ஒரு ப்ராசஸ். சடனா ஒரு 10 பேருக்கு நடுவுல உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. எனக்கு தனியா இருக்கேன்னு ஃபீல் ஆகுதுன்னா, அது ஒரு அன்ஈஸினஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. இல்ல நம்மளுக்கு ஆக்வர்டான ஒரு விஷயம் நடக்குது. அந்த டைம்ல தோணும். ஓடிரலாம், இங்கேருந்து இருக்க வேண்டாம். எனக்கு யாருமே இல்லாத மாரி இருக்குன்னு தோன்றது வேற. லோன்லினஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் கூட இருந்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுரும். நமக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அத நாம பெருசா கவனிக்காட்டியும், அது நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குரூப் ஆஃப் பீப்பிள் கூட இருக்கீங்க. ஒரு நாள் போய் உட்கார்றீங்க, அவங்க நீங்க பேசுறத அவ்வளவா மதிக்காம இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போகுறீங்க, நீங்க பேசுறத அவங்க அவ்வளவா மதிக்காம இருக்காங்க. 3ஆவது நாள் உங்கள சும்மா கூட்டிட்டு போறாங்க. பட் நீங்க பேசுறத யாருமே அவ்வளவா கண்டுக்காம இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க. தட்ஸ் பெயின்ஃபுல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்றதா இருந்துச்சுன்னா, சும்மா உங்கள ஒப்புக்கு சப்பையா வச்சுப்பாங்க. கலாய்க்கிறதுக்காக உங்கள கூட்டிப்பாங்க. சும்மா கிண்டல் பண்றதுக்காக உங்கள கூட்டிப்பாங்க. டைம் பாஸுக்காக கூட்டிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம மனசுல ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். இது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ, இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கில அந்த பெர்சன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு குரூப்ல அந்த மாதிரி ஃபீல் ஆயிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு தடவ டாலரேட் பண்ணிக்கோங்க. 2வது தடவ தயவு செஞ்சு டாலரேட் பண்ணாதீங்க. அவங்க கூப்பிடும்போது மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுங்க. ஏன்னா மனசுக்குள்ள நாமளும் வச்சு வச்சு எத்தனை வருஷம் தான் வலிய அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். மனசுக்குள்ள வச்ச அளவு வலி அதிகம். அவங்களும் திருந்த மாட்டாங்க. நாமளும் கடைசி வரைக்கும் வலிய அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, அந்த பெர்சன கூப்பிட்டு ரொம்ப ரூடா கத்தி அழுகலாம் சொல்லாதீங்க. சிம்பிளா சொல்லுங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு. நம்மளுக்கு வலிக்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றது பிரச்சனையே இல்ல. அத சொல்லாம இருந்தா தான் நெறைய பிரச்சனை வரும். 2வது தடவ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அந்த பெர்சன கூப்பிட்டுட்டு, "நீ இந்த மாதிரி பண்ண. எனக்கு பிடிக்கலன்னு" அங்கங்கே முடிச்சுருங்க. மனசுல பேக்கேஜ் வச்சுட்டு போகாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடும். இல்ல அவங்க ஏதாச்சும் நெனச்சுப்பாங்க, நான் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துடுறேன்னு மனசுல அவ்வளோ விஷயத்த வச்சுக்கிட்டு, ராத்திரி வந்து என் பில்லோவெல்லாம் நெனச்சு அழுதுகிட்டு இருப்பேன். இப்ப தான் டெவலப் ஆகி எப்படி ஆகிக்கிட்டு இருக்குன்னா, மூஞ்சிக்கு முன்னாடியே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன். ஏன்னா அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்னை பத்தி ஒரு பேடான ஒப்பீனியன் வந்தாலும் பரவால்ல. பட் எனக்கு ஹர்ட் ஆகாம இருக்கலாம். நான் செல்ஃபிஷா யோசிக்கல. என்னைய ஹர்ட் பண்றாங்க. நீங்க என்னைய ஹர்ட் பண்றீங்க, நான் சொல்றேன் அவங்ககிட்ட. நான் சொல்லி அவங்களுக்கு கேட்கலன்னா, ஒண்ணு இக்னோர் பண்ணிருவேன். இல்ல அவங்க எனக்கு என்ன குடுத்தாங்களோ, நான் அதே திருப்பி குடுப்பேன். என்னைய எப்படி அவமானப்படுத்துனாங்களோ, நானும் அதே மாதிரி பண்ணுவேன். ஆனா இது ஃபைனல் ஸ்டேஜ்ல வர்றது. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கிட்ட பேசி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் அவ்வளவும் புரியாத, அறிவில்லாத ஆளா கண்டுக்காம விட்டுருங்க. மறுபடியும் அதே பண்ணாங்கன்னா, மூஞ்சில அடிச்ச மாரி அவங்க பண்ணத நீங்களும் திருப்பி பண்ணிட்டு விட்டுருங்க. அது தப்பே இல்ல. இப்ப நான் சொல்றேன், நம்மள நாம காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட பீஸ், நம்மளோட நிம்மதி
எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்மள நம்மள தவிர வேற யாராலயும் காப்பாத்திக்க முடியாது. எவ்வளோதான் கடவுள் கடவுள்னு வேண்டுனாலும், நம்மள நாம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்காக யாரும் வரப்போறதில்ல. அண்ட் செகண்ட் ஒன், டோன்ட் ஹெசிடேட் டு கெட் அப் அண்ட் கோ. அந்த மாதிரி குரூப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்குன்னா, அங்கேயே உட்காந்து அந்த விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு குறுகிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு எழுந்திரிச்சு போங்க. பரவாயில்ல, எல்லாரும் உங்களை ஆப்படாக பார்ப்பாங்க, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மனசுக்கு ரொம்ப வலிக்குதா, அங்கே எந்திரிச்சு போயிடுங்க. அந்த இடத்துல இருந்து எவ்வளோதான் பண்ணுறாங்க, பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், நான் நல்ல மனுஷன் தான், அந்த மாதிரி காந்தி வேஷம் போட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்மளை நாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் ஒரு மாதம் ஆனாலும் மனசுக்குள்ளே அதே இருக்க ஆரம்பிச்சிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க உங்களை ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்குது, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, லோன்லியாக இருக்குது, எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுது. அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது போக 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 உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு அவங்க ஏதாச்சும் பாடி ஷேம் பண்ணுறாங்க, ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது உங்களோட நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களை பற்றி ஒரு கனவு வச்சுருப்போம்ல, கண்ணாடியை பார்க்கும்போதே நான் தான் சூப்பர் ஹீரோ, நான் தான் லைக் சூப்பர் விமன் நல்லா ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த கனவெல்லாம் அப்படியே உடைச்சிருவாங்க. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை நாம் நம்ப மாட்டோம். நமக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை போயிடும், நம்ம மேலே இருக்க பாசம் போயிடும், லவ் போயிடும். அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளுக்கே நம்மளை பிடிக்காம போயிடும். அவங்க சொன்ன குறைகளை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த குறையிலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு தேடுவோம். அதுக்காக யூடியூபு ரிசர்ச் அது இதெல்லாம் பண்ணி அந்த ஒரே ஒரு சின்ன குறை, அது நம்மளுக்கு குறையா இருக்காது, எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான் அவனோட ஒப்பீனியன், அந்த குறையை நம்ம பெருசாக நினச்சி நம்ம வாழ்க்கையை அதுக்குள்ளே குட்டியாக கொண்டாந்து நான் ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு இவ்வளோ லென்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் ஹர்ட் ஆகுதா, மூஞ்சி லட்சமாக சொல்லுங்கள், இல்லை ஏஞ்சி போயிடுங்க, பரவாயில்ல. அந்த குரூப்பில் உட்காந்து உங்களுக்கு ஒரு மெடலும் யாருமே கொடுக்க போகிறது இல்லை. இதுவும் பெஸ்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் ஒன், தெரியாதவங்க குரூப்பில் இருக்கீங்க, லோன்லியாக இருக்கேன்னா இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஒரு 10 பேர் லைக் புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, புதுசாக ஒரு காலேஜ் போயிருக்கீங்க, 10 பேருக்கு நடுவில் இருக்கீங்க, லோன்லியாக ஃபீல் ஆகுது, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டு, ஐஸ் பிரேக் பண்ண தெரியாது, இல்லை கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண தெரியாதுன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காகலாம் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் போக போக எல்லாமே சரியாயிடும். லைக் புதுசாக ஒரு ஆளுங்க கூடலாம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிங்கிள் ஆகிறது, பேசுகிறது. ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் இனிஷியேட் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்கும். போக போக சரியாயிடும். நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். நான் மேஜராக சொன்னது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னா தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, ரொம்ப லைக் க்ளோஸான பீப்புள் கூட இருக்கும் இந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்னா, உங்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு பாரமான விஷயம் இருந்திருக்கும். அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. லைக் நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், இல்லை பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கலாம். அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னா, அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இருக்க ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பர்சனலான விஷயம் இருக்கலாம். அது உங்களுக்கு மனசில் ரொம்ப பாரமாக இருந்து நீங்கள் லைக் ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணுற அந்த மூமெண்ட்டு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மனசில் என்ன விஷயம் இருந்தாலும் தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லிக்கோங்க. ஓப்பனாக சொல்கிறத விட மெடிசன் வேறு எதுவுமே இல்லை. பட் சொல்கிற விதத்தை ஒழுங்காக சொல்லுங்கள். கத்தி அந்த மாதிரிலாம் சொல்ல பார்க்காதீங்க. ஒழுங்காக அவங்களுக்கு எப்படி சொன்ன கன்வே ஆகுமோ அப்படி சொல்லிடுங்க. என்ன தான் நீங்கள் சைக்காலஜியாக இருக்கட்டும், தெரப்பியாக இருக்கட்டும், என்ன தான் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொன்னாலே 80% ப்ராப்ளம் இருக்காதுங்க. 80% ப்ராப்ளம் நம்ம மைண்டுக்குள்ளே தான் நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே வச்சு 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 அது மறுபடியும் ப்ளே ஆகி அது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு விஷயம் நடந்தால் அது இவ்வளோத்தில் முடிஞ்சிடும். அது நடந்துருமோ, நடந்தால் என்ன ஆகும், நடக்காட்டி என்ன ஆகும், நடந்தால் நான் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் யோசிக்கிறது வந்து ரொம்ப பெருசாகும். மைண்டு டஸ்ட்பின் ஆகிடும். அப்புறம் ஏதாவது நிலைமைக்கு போக வேண்டியது இருக்கும். வாட் எவர் இட் இஸ், மனசு விட்டு ஓப்பனாக பேசிக்கோங்க. ஒதுங்கி போனாலும் பரவாயில்ல. யாராச்சும் ஒருத்தவங்க க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு புலம்பிடுங்க. புலம்புறதுக்கு யாரும் இல்லையா, பரவாயில்ல, ஒரு லெட்டரில் ஃபுல்லாக எழுதிட்டு கிழிச்சு போட்டுருங்க. இல்லை தனியாக யாருக்காச்சும் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு அதை டிலீட் பண்ணிடுங்க. எல்லாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு மனசில் இருக்கிறத அப்படியே இறக்கி வைங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் கவுன்சிலிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தயவு செஞ்சு மனசில் நிறைய வச்சுக்க போகாதீங்க. மனசில் வைக்க அது குப்பை தான். என்னோட டாபிக் வேறு எதுவும், ஆனால் நான் வேறு எதில் வந்து முடிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு தோணுன விஷயம். தனியாக எல்லாருக்கும் சொல்ல முடியல, அதனால குரூப்பாக சொல்லிடுறேன். மனசில் இருக்கிறத முடிஞ்ச அளவு கொட்டி தீர்த்துருங்க. இல்லை இவ்வளோ நடந்து உங்களுக்கு சமாதானம் ஆகலை, யார்கிட்ட சொல்லியே ஆகணும்னா தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஹெசிடேட் பண்ணாமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக பேசலாம்.
அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து நிப்பாட்டிட்டேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பாய் பாய்.